welcome back to my channel Views of Chippy. So if the first time in channel பாக்குறீங்கன்னா don't forget to like, share and subscribe to my channel. So இன்னைக்கான வீடியோல வந்துட்டு நான் எப்படி ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி தர போறேன். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். இது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு 15 to 20 hairs டெய்லி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரொம்பவே கம்மியாகி ஒரு 10-5 அந்த மாதிரி ரொம்பவே கம்மியாயிரும் ரெடியூஸ் ஆகிறது. ஸோ இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வீக்லி எவ்வளோ டைம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். இது இந்த ஆயிலிங் மெத்தட் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவ்யூஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்ப எண்ணெய் வந்துட்டு எப்படி காய்ச்சறதுன்னு பாத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் டெய்லி எந்த எண்ணெய் தலைக்கு தேய்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அப்புறம் அந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு வேண்டி உங்களுக்கு ஃப்ரையிங் பேன் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்தாலுமே சரி, உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்துட்டு. அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை இந்த கருவேப்பிலையும் எடுத்துட்டு நல்லா இடிக்கணும். ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சுக்கலாம். சப்போஸ் இடிக்கிறது உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா மிக்சியில கூட நீங்க கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியோ இல்ல இடிச்சோ எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஆயில், உங்களுக்கு தலைக்கு எவ்வளவு எண்ணெய் தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரையிங் பேன்ல ஆயில் ஊத்துனக்கு அப்புறமா இந்த இடிச்சு வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் அதுல போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணணும்னா கோல்டன் பிரவுன் கலர் வரைக்கும் ஆகணும். அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணக்கு அப்புறமா நீங்க தலைக்கு தேய்ச்சிடலாம். கன்சிஸ்டன்சி வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த ஆயில் வந்துட்டு ஹீட்டு போனக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஹேருக்கு லைட்டாக ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அது ஹீட்டு போனக்கப்புறமா ஹேருக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ லைட்டாக இதை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி தான் எடுக்கிறீங்க, அதனால இது ஆனியன்லாம் தலையில் இருந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆனியன்லாம் சேர்த்து அப்ளை பண்ணீங்க. இது ரொம்பவே ரிசல்ட் தரும். கொஞ்சோண்டு கையில் இப்படி 4 ஃபிங்கர்ஸில் இப்படி எடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு நல்லா உள்ள ரூட்டில் அப்படியே பட்டு கொஞ்சோண்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே இப்படி மசாஜ் பண்ணுங்க. நல்லாவே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரூட்டுக்கு நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களோட கன்வீனியன்ஸ் டைம் பொறுத்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஹேர்ஸ் எல்லாம் இல்லைன்னா அந்த இடத்துலயுமே லைட்டா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்க. எக்ஸஸா சப்போஸ் உங்களுக்கு ஆயில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பாடி, ஹேண்ட்ஸ், லெக்ஸ்ல எல்லாம் தேய்ச்சிக்கோங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஆயில் தான். ஸோ ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணக்கப்புறம் இதுதான் ரிசல்ட். ரொம்ப சில்கியா ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப எவ்வளோ பவுன்சியா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பார்க்கும் போதே. ஸோ தேங்க்யூ கைஸ். see you all in next video.